ஏன் கேக்குறேன்னா, உமக்கும் பரணிக்கும் கூட சாந்தி முகூர்த்த நடத்த நல்ல நேரத்தை பாக்கியம்மா சேர்த்து குறிச்சு வாங்கிட்டு போயிருக்காங்க. இல்ல ஜோசியரே, என்ன சொல்லுதீரு? ஆற கேட்டு அத்தை அந்த காரியத்தை செய்து யார போய் கேட்கணும்? இதெல்லாம் பொம்பளைங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய சமாச்சாரம். உங்க அம்மா இருந்திருந்தா பரணி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிருப்பாங்க. உங்க அப்பாவுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. அதனாலதான் பாக்கியம்மா முன்னாடி நின்னு இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்காங்க. இல்லை, சும்மா கடுப்ப கிளப்பாத. என்ன கேட்காண்டாமா? எதுக்கு கேட்கணுங்கிற? பொண்ணு கிட்ட கேட்டா பத்தாதா? எல்லாம் காலாகாலத்துல நடக்க வேண்டியதுதானே. பொண்ணு கிட்டனா ஆறு பரணி கிட்டியா? பின்ன அவங்க வீட்டுக்கு விலக்கா இருக்காங்களா என்ன ஏதுன்னு முதல்ல அந்த புள்ள கிட்ட தானே கேட்கணும். அப்புறம் தானே நாள் குறிக்க என்கிட்ட வருவாங்க. இல்ல ஜோசியரே, என்ன சொல்லுதீரு? அப்ப பரணியோட சம்மதத்தோட தான் இது நடக்குதுன்னு சொல்லுதீரா? ஏங்க, அது உம்மை பொண்டாட்டி தானே, அதுக்கு எப்படி சம்மதம் இல்லாம இருக்கும்? நல்ல நாளா குறிச்சு கொடுத்திருக்கேன். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். ஹலோ, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். பிரச்சனை சர்வாள் வரேன். என்னனே ஜோசியர் என்னென்னமோ உளறிட்டு போறாரு. நம்ம எசிக்கு எப்படின்னு ஒரே நாள்லயே மனசு மாறி இருக்கோம். ஏனே அதுதான் யார் பேச்சையுமே கேட்காதுன்னே. ஒன்னு உன் பேச்சு கேட்கும், இல்லனா மதினி பேச்சு தானே கேட்கும். இல்லனே ஒருவேளை மைனி ஏதாவது இல்லனே மைனி முத்துப்பாண்டிக்கு கூட பிறந்தவங்க. ஒருவேளை கூட பிறந்ததுனால எசிக்கு மனசை மாத்திப்பாவளோ? பாவி, இது அம்பட்டும் உன் வேலையா? இப்ப எதுக்கு எம்பிட்டு ஆத்திரம்? இப்பதாம்ல எனக்கு புரியுது. இங்க பரணி சம்மதத்தோட அத்தை சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்த்திருக்குண்டா. அப்ப அங்க எசக்கி சம்மதத்தோட தானே நல்ல நேரம் பார்த்திருக்கேன். இதுல என்னையா இருக்கு? எசக்கி யார்ல சம்மதிக்க வச்சிருப்பா? யாரு சம்மதிக்க வச்சிருப்பா? பரணியில. பரணி தான் சம்மதிக்க வச்சிருக்கா. உனக்கு நல்லா தெரியுமால? ஏன் உன் அத்தை தான் சென்டிமெண்ட் அது இதுன்னு ஏதாவது சொல்லி குழப்பிருக்கலாம்ல? இல்லை, என் அத்தை வீடு தேடி வந்து கூப்பிடும் போது முடியாதுன்னு சொன்னவள என் எசக்கி. ஆனா இன்னைக்கு அவளே பஞ்சாயத்துல நான் போட்ட துண்டை தாண்டி போயிருக்கா. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு சம்மதிச்சிருக்கானா இது கண்டிப்பா பரணி சொல்லிதாம்ல அவ கேட்டிருக்கன. அண்ணாச்சி, அண்ணன் சொல்லுறதுலயும் நியாயம் இருக்கு அண்ணாச்சி. என்னதான் இருந்தாலும் முத்துப்பாண்டி மச்சான் மைனிக்கு உடம்பிறந்த அண்ணன் தானே. ரத்த சொந்தம் விட்டு போயிடுமா என்ன? அதான் நல்லவனும் கெட்டவனும்னு கூட பிறந்தவனுக்கு ஆக வேண்டியதை செஞ்சு வச்சிருவோன்னு மைனி பாடுபடுதாவு போலனே. எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரியுது. என் தங்கச்சி எசக்கி நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னல சொல்லிட்டு இருந்தா? அந்த முத்துப்பாண்டிய கொன்னு போடுனே, அவன் பணத்தை எடுத்துட்டு வந்து போடு, அவன் பணத்து மேல என் தாலியை அழுத்து போடுதேன்னு சொன்னால. அப்படி பேசுனவ இன்னைக்கு பஞ்சாயத்துல அவன் கூப்பிட்டோன்னே அவன் பின்னாடியே போறான்டா. அதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணி அப்படியே நான் சொல்லிச்சு. அந்த முத்துப்பாண்டியுடைய குடலை உருவி போடணும்ன்றதுல என்னை விட அவதாண்டா வெறியா இருந்தா. அப்படிப்பட்டவன் எப்படில திடீர்னு ஒரே நாள்ல மாற முடியும்? இப்பதாம்ல எனக்கு புரியுது. எல்லாம் அந்த பரணி வேலைல கூட இருந்தே கழுத்த அறுத்துட்டா. சாந்தி முகூர்த்தத்துக்கும் எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணுதாளுவ? இதுக்குதே எங்கனாச்சும் அவன் மனசு மாறிட கூடாதுன்ட்டு அவன் மனசை கெடுத்திருக்காவ. அவதால அம்புட்டுக்கும் காரணம். இல்லன்னு சொன்னாலும் அவன் அண்ணா மேலயும் அப்பா மேலயும் அந்த குடும்பத்து மேலயும் பாதத்தை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு நாள் நாடகம் ஆடி இருக்கா. அதுவும் என் வீட்டுல இருந்துகிட்டு. இதுக்கு மேல அவ இங்க இருந்தா என் வீடு விளங்காது. அதுக்காக என்னல செய்ய போற? என்ன செய்யணுமோ அதை செய்ய போதே. மா, கிச்சன்ல ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? இல்லடி, இந்த மாவை பிசைஞ்சிட்டேன்னா உருட்டி திரட்டி போரிய போட்டு எடுத்துட வேண்டியதுதான். அப்ப நான் கிளம்புவா, வீட்டுக்கு போகணும்ல. சரிடி, போயிட்டு வா. ஓகே. ஏ பரணி, இங்க வா.
சொல்லுமா. மறந்தே போயிட்டேன் டி. சாயந்தரத்துல இருந்து எனக்கும் நேரமே இல்ல. இன்னைக்கு எசக்கி காமாட்சி விளக்கு ஏத்தணும். அத மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போறியா? அதுதான் சாமி முன்னாடி எரியுதேமா. அது இல்ல டி, இது வெள்ளி விளக்கு. அந்த வெள்ளி விளக்க சாமான்லாம் வைப்போம்ல, அதான் அந்த ட்ரங்க் பொட்டி அதுக்குள்ள வச்சிருக்கேன். எடுத்து கொடுத்துட்டு போறியா டி? அத கூட எடுத்துக்க முடியாதா? சரி, எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. சாயந்தரம் தான் முத்துப்பாண்டி அவன் ரூம்ல இருந்து எடுத்து கொடுத்தான். அத சிவபால ரூம்ல வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, சாவி தரேன். இந்தாட்டி. ஓகே, இந்த சாவியா? ம், சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம். என்ன இது, டாக்டர் வீடியோவா? இது முத்துப்பாண்டி கையெழுத்து மாதிரி இருக்கு. முத்துப்பாண்டி அவன் ரூம்ல இருந்து எடுத்து கொடுத்தான். அத சிவபால ரூம்ல வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, சாவி தரேன். முத்துப்பாண்டி இதுக்குள்ள ஏதோ ஒரு வீடியோ வச்சிருக்கான். டாக்டர்னு வேற போட்டிருக்கு. ஒருவேளை கார்த்தி சம்பந்தப்பட்ட வீடியோவா இருக்குமோ? இப்ப எதுல போட்டு பாக்குறது? என் லேப்டாப் வேற அந்த வீட்ல இருக்கு. சொல்லுக்கா. இப்ப எங்கடா இருக்க? கொண்டு போய் விடணும்னு வர சொன்னாங்க. வண்டியில வந்துகிட்டு இருக்கேன். அதுக்குள்ள எனக்கு அவசரம். என்ன வேணும்? டேய், உன் லேப்டாப் இங்க எங்க வச்சிருக்க? நான் ஓ ரூம்ல தான் இருக்கேன், சொல்லு. அது பீரோக்குள்ள இருக்கும். ஏன்க்கா, என்னாச்சு? சரி, ஏதாச்சும் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கியா? ஆமாக்கா. நான் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணும். பாஸ்வேர்ட் சொல்லு. பரணி வித் கேபிட்டல் பிகா. அதான் பாஸ்வேர்டு. அக்கா, நீ பார்த்துட்டு அங்கேயே வச்சிருக்கா. இந்த நான் 5 நிமிஷத்துல வந்துடுவேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஆமா, ஏதோ தப்பு நடந்து போச்சு. தப்பு பண்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே. நீங்க கட்டிக்கிறேன்னு சொன்னதுனால தானே நான் உங்க கூட வந்தேன். வாயும் வயிறுமா இருக்கிற புள்ளைய கீழே பிடிச்சி தள்ளி விடுறிய. எல்லாம் ஒரு டாக்டரால ஒரு பொம்பளை புள்ளைய மோசம் பண்ணி ஏமாத்தி துரோகம் பண்ணிவிட்டு உனக்கெல்லாம் என்னெல்லாம் மரியாதை? ஒழுங்கு மரியாதையை அவ கழுத்துல தாலி கட்டி இந்த மண்டபத்துல இருந்து கூட்டிட்டு ஓடி போயிடு. கேவலம் இந்த காரணத்துக்காகலாம் பரணி என்னை விட்டு கொடுப்பான்னு நினைக்கிறியா? நீ தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியாது. இந்த கல்யாணத்தை தடுக்க என் உசுரையே கொடுப்போம்ல. ஆதரவு இல்லாத ஒரு புள்ளைய நம்ப வச்சா வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்து ஏமாத்த பார்த்தேன். அந்த புள்ளைய தவிர வேற எந்த புள்ளையும் கட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவனையும் அவன் குடும்பத்தையும் முப்படாது என்ன கிட்ட ஒப்படைச்சு அனுப்புனேன். சொன்ன உடனே நம்புறதுக்கு நீ ஒண்ணு ரொம்ப நல்லவனும் இல்ல, கார்த்தி அவ்வளவு கெட்டவனும் இல்ல. இனிமே உன் நாடகம் எதுவும் ஏன் கிட்ட செல்லாது.
சண்முகம், அப்போ நீ நிஜமா தான் சொல்லிருக்கியா? நிஜமாவே கார்த்தி நல்லவன் இல்லையா? ச்சே, நான் தான் உன்னை நம்பாம தப்பா நினைச்சிட்டேன்டா. சாரிடா, சாரி. என்னடி எடுத்துட்டியா இல்ல நான் வரவா? எடுத்துட்டேம்மா. சரி சீக்கிரம் வா. வந்துட்டே இருக்கேன். எடுத்துட்டு வந்துட்டேம்மா. முடிஞ்சது டி. 10 நிமிஷம் இருந்தன்னா சுட சுட பூரி சாப்பிட்டுட்டு போலாம். எனக்கு தேவையில்லைம்மா. நீ கேட்ட காமாட்சி விளக்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த சாவி அங்க வச்சிரு. சரி, நான் கிளம்பவா? சரி டி. ஏட்டி பரணி, என்னம்மா? இன்னும் நீ மனசு மாறலையா டி? ஏன்? வேணாம் டி பரணி. பிறந்ததுல இருந்தே உனக்கு சமூகத்தை பத்தி தெரியும். அவனாடி கெட்டவன். அவனை சித்திரவதை செஞ்சது போதும் டி. நீயாவது அவன் கூட நல்லபடியா வாழட்டி. அவனை அண்ணனை அடிஞ்சதுக்கு அந்த புள்ளைங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீயே எம்புட்டு தடவை சொல்லிருக்க. அவன் உனக்கு புருஷனா கிடைக்க நீயும் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். பாவண்டி அவன். அவன் பேச்ச கேட்காம எசுக்கு இங்க வந்ததால அவன் மனசுடைஞ்சு போயிருப்பான். துணைக்கு துணையா இருந்து அவனை நீ தாண்டி பத்திரமா பாத்துக்கணும். நீ எதுவும் சொல்ல வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். அவனை பத்தி உனக்கு அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா இப்போ ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. அவனை நல்லா பாத்துக்கிறேன். அவனை நீ புரிஞ்சுக்கிட்டியாட்டி? லேட்டு தான், ஆனாலும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். தங்கச்சிங்களாவது அவனுக்கு கூட பிறந்தவங்க. அவங்களுக்காக அவன் பாடுபடுறதுல ஆச்சரியம் இல்லம்மா. ஆனா அந்த கவிதா, அவ செத்து போனப்போ சண்முகம் எப்படி அழுதான் தெரியுமாமா? நைட்டெல்லாம் அவனால தூங்க கூட முடியலம்மா. அவ மனசு அப்படிட்டி, பூ போல மனசு. சில நேரம் அவனை பாக்குறப்போ இவனை மாதிரி அண்ணன் நமக்கு இல்லையேன்னு தோணுமா. ஆனா அண்ணன் இல்லாட்டி என்ன, புருஷனா இருக்கான்ல, அது போதும். ஆமாட்டி ராசாத்தி, இம்புட்டு புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும் டி. சரி, லேட் ஆயிடுச்சு. நான் சிவபாலனை கூட்டிட்டு வண்டியில போயிடுறேன். அண்ணே, எங்கண்ணே போன? வா, உள்ள வா. வா. ஐயா அண்ணே, ஏல என்ன ஜம்முவா, எங்கெல்லாம் போன? தவிச்சு போயிட்டோம்ல. நல்ல வேலை இப்போ அது வந்திய. நீ ஏன் இப்போ வந்து திண்ணையில உட்காந்துருக்க? வா வீட்டுக்குள்ள. எங்க அவ வந்துட்டாளா? யாரு? அதான் உன் தங்கச்சி மாவ. யார் என்ன கேக்குத? மைனியவா? உறவு யார? நல்லவ மாதிரி நடிச்சு நடிச்சு பாசத்தை காட்டுற மாதிரி சீனை போட்டு அந்த வீட்டுக்கு விசுவாசமா இருந்துட்டு இருக்காவ. அண்ணன் இன்னும் வரலன்னு, வர்றதுக்கு லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணான்னு. எப்படி வருவா? லேட் ஆகும்ல. அவ அண்ணன் வாழ்க்கைய நல்லபடியா ஏற்பாடு பண்ணிட்டு வரணும்ல. இந்த வீடு கேட்டு போனா அவளுக்கு என்ன? என்ன இல்ல, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்க? இந்த பாரு, பரணி நம்ம வீட்டுக்கு பண்ணது எல்லாம் நல்லதுக்கு தான். இப்ப எதுக்கு அவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? என்னது நல்லது பண்ணிட்டா?
இல்ல கேட்க என்னது நல்லது பண்ணிட்டா? ஊருக்கு பண்ணா, அவங்க அப்பனுக்கு பண்ணா, அவ வீட்டுக்கு பண்ணா, இங்க நடக்கிறதெல்லாம் எடுத்து போய் அங்க சொன்னா. இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சா? 70 நாள் ஆச்சு, 60 நாள் ஆச்சு, 65 நாள் ஆச்சுன்னு கோலம்லாம் போட்டா. வேற என்னத்த செஞ்சா? இல்ல என்னல பேசுற? நம்ம ரத்னாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அவதான படாத பாடுபட்டா. நம்ம கூட ஆத்தூர் வரைக்கும் வந்து அந்த வெங்கடேசன் கல்யாணத்தை நிறுத்தி ரத்னாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதே அவதான்ல. சரி அதெல்லாம் விடு. இன்னைக்கு நான், நீ, கனி 3 பேரும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே அவதான்ல. ஆமா, இதெல்லாம் உன்னை என்னைய நம்ப வைக்கிறதுக்குள்ள செஞ்சிருக்கா. சரி இப்படி எல்லாம் செஞ்சவ இப்ப அவங்க அம்மா வீட்டுல என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்கா தெரியுமா? அப்படி என்னென்ன தப்பு செஞ்சா? அவங்க நொண்ணனுக்கும் அவங்க நொண்ணன் பொண்டாட்டிக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நம்ம எசக்கி மனச மாத்தி இவதாம்ல அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கா. இவளா நம்ம வீட்டுக்கு நல்லது செஞ்சவ? இவளா நம்ம வீட்டை விலங்கு வைக்க வந்தவ? என்னெல்லாம் உளறிட்டு இருக்க? சாந்தி முகூர்த்தம் அதுவும் பரணி ஏற்பாடு பண்றாளா? எங்க போன போட்டு கேள. அவ இல்லன்னு மட்டும் சொல்லட்டும், என் காதை அறுத்துக்குதே. என்னன்னு சொல்லுத? அப்படி செஞ்சாலும் அதுக்கெல்லாம் பெரியவங்க இருக்காங்க, அத்தை இருக்கு. இவ எதுக்காக செய்யணும்? கூட பிறந்த அண்ணன்லாம் செய்யாம இருப்பாளா? கூட பிறந்த பாசம் ரத்தம் விட்டுருவாளா? இதுக்கு உன் தங்கச்சில கூட்டு இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம எசக்கி நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு விட்டானுப்பா. இல்ல சம்மு, எவனோ ஏதோ சொன்னாங்கிறத கேட்டுட்டு வந்து இங்க வந்து புலம்பிட்டு இருக்காத. பரணி இங்க வரட்டும், என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். நான் கேட்கல. ஒன்னும் தேவையில்ல. இனி அவ இந்த வீட்டுக்கு வர தேவையில்லை. அவங்க அம்மா தான் முக்கியம், அவங்க அண்ணன் தான் முக்கியம்னு போனால அங்கேயே இருக்கட்டும். இனி திரும்ப அவ இந்த வீட்டுக்கு வரணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏலம் என்னல வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க? கெட்டா பொண்டாட்டிய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவியோ? ஆமா சொல்லுதே. அவங்க அண்ணன் ஒரு துரோகி, கொலகாரன். அவன் நல்லபடியா இருக்கணும்னு இவ பாடுபட்டா. நம்ம எசக்கி கிட்ட என்னென்னமோ சொல்லி கூட்டு போனதே இவதான்ப்பா. அங்க அந்த கொலகாரனுக்காக இவ வேலை செய்யறவ இந்த வீட்டுக்கு எதுக்கு வரணும்? வர தேவையில்லை. இப்ப நான் சொல்லுதேன், இனி அவ இந்த வீட்டு பக்கம் வர தேவையில்லை. புரியுதா? அப்பா என்னப்பா அண்ணன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு? எல்லாம் கோட்டிக்காரா? யார் என்ன சொன்னா? பரணி அங்க என்ன செய்தான்னு தெரியாமல நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஒரு அவ வரட்டும், என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். வரவே கூடாதுங்க, வந்தா பேசிக்கலாங்க. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருந்த எல்லா பந்தமும் முடிஞ்சு போச்சு. இல்ல வீரா, ஏ கனி, போய் அவ எல்லா துணிமணியை கொண்டு வந்து வீசுங்க. போங்க, ஒண்ணு கூட விடக்கூடாது. அதுக்கப்புறம் அவ சட்டை காணா, அது காணும், அதை தேடி கூட அவ இங்க வரக்கூடாது. போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வீசுங்க. போங்க. அண்ணே, என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எசைக்கு போனதுக்கு பரணி என்ன பண்ணுவா? அவ பாவம்னு. யாருட்டி பாவம்? ஆறு பாவம்? அவளா பாவம்? இம்புட்டு நாள் உன்னையும் என்னையும் அம்புட்டு பேர் என் கண்ணை கட்டி சுத்த விட்டுருக்கால. எல்லா உண்மையும் எனக்கு இப்பதான் புரியுதே. அவளை நல்லவன் நம்பி அவ பின்னாடியே வேலைக்கார மாதிரி சுத்தி இருக்கேன். அதுக்கு எப்படி ஒரு பரிசு கொடுத்திருக்கா பாத்தீங்களா? இல்ல என்ன பேசுத நீ? எதுக்கு இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல நம்ம வீட்டு பிரச்சனை இல்ல, இது பொம்பளை பிள்ளை விவகாரம். நீ என்னத்தையாவது பேசி குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் சாமி, நல்லா இருப்ப. நான் சொல்லுதேன், என்ன நம்ப மாட்டியா? அவ சொன்னதையே நம்பிட்டு இருக்கியா? எப்போ எசக்கி மனச மாத்தி இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போனதே அவதான்ப்பா. இந்த வீட்டை நாசமாக்குனதே அவதான். அவளை போய் நம்புத? ஏடா இந்த பாரு, நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பரணி மேல கோவப்படுற அளவுக்கு இங்க வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் கோட்டி பிடிக்கல. பேசாம நீ உள்ள வாழ. முடியாது. அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவளுக்கு இந்த வீட்டுக்கு இனி எந்த சம்பந்தமும் இல்ல. ஏலே, அவ பொருள் எடுத்து வந்து போடுங்கன்னா போட மாட்டீங்களா? நானே போடுதேன். என் பேச்ச யாரும் கேட்க வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன். சொன்னா கேள்வி. என்னாச்சுடா? பேச்சையே காணோம். பேச எதுவும் இல்லக்கா, நெஞ்செல்லாம் ரணமா இருக்கு. எசக்கியை மறக்க முடியலையா? இது மறக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயமாக்கா? புரியுதுடா, அந்த வேதனையை நானும் தானே அனுபவிச்சிருக்கேன். பொம்பளை வேதனை வேற, ஆம்பளை வேதனை வேறக்கா. என்ன பத்தி விடுக்கா, 4 நாள் அழுவனா? ஆனா எசக்கி அவ என்னக்கா பாவம் பண்ணா சொல்லு? அவளை நினைச்சாதான் எனக்கும் ஆற மாட்டேங்குது. நீ இந்த வீட்டுல பிறக்கல, வெங்கடேஷ் மாதிரி வெளி வீட்டுல பிறந்திருந்தேன்னு வையேன், நானே அவ தாலி அறுத்து உடனே நீ தாலி கட்டுடான்னு சொல்லிருப்பேன்.
ஆனா ஒரே வீட்டுக்குள்ள அது எப்படிடா சாத்தியம்? அக்கா என்ன பேச்சுக்கா பேசுற? இனிமே என் வாழ்க்கையில எசக்கி இல்லக்கா. அத பத்தி இனிமே நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லக்கா. மறந்துட்டியாடா? இல்லக்கா, அது முடியாது. ஆனா அவளை அண்ணி நினைக்க பழகிட்டேன்க்கா, அவ்வளவுதான். ஆனாலும் அவ என்னென்ன பாடுபட போறான்னு நினைச்சாலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குக்கா. அக்கா, இந்த லவ் ஃபெயிலியர் இது எல்லாமே தாண்டி போற விஷயம் தானக்கா. இசக்கிய நான் லவ் பண்ணக்கா, அதை விடுக்கா. அதை தாண்டி அவ என் மாமா மாவக்கா. அவ நல்லா இருக்க வேணாமா? அந்த முத்துப்பாண்டி அவளை நல்லா இருக்க விடுவா நான் சொல்லு? அம்மா இருக்காங்கடா, பத்தாததுக்கு நீயும் இருக்க. கவலைப்படாத. அம்மாவும் நீயும் நீங்க 2 பேரும் அவளை பாத்துக்க முடியும் நம்பு. அம்மாவை விடுக்கா, நான் விடவே மாட்டேன். என் முன்னாடி அந்த முத்துப்பாண்டி எசக்கி மேல கைய வச்சான், என் கையால தான் அவன் செத்து போவான். அதை மட்டும் நீ பார்த்துட்டே இரு. அப்படிலாம் நடக்காதுடா, பாத்துக்கிட்டே இரு.